அனைவருக்கும் வணக்கம். எதை ஒன்றை நீ தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். உன் திறமை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். நீ தொடர்ந்து பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ திறமைசாலியாக மாறலாம். சொன்னவர் அரிஸ்டாட்டில் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் 2182 ஆஃப் 2022 கஜேந்திரன் வர்சஸ் இந்த எஸ்பி போடல, அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு விக்டிம் கேர்ள் பாதிக்கப்பட்டால் அந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட்டு, இந்த ப்ரீ வெஜினல் டெஸ்ட் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தல. இப்போ அவனே ஒரு அக்யூஸாக இருந்தால், இப்போ அக்யூஸாக இருந்தால் அவனுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும், அதனுடைய கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பாருங்கள், இப்போ இவன் தான் அக்யூஸ் இல்லை, இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவன் அல்லது பாலியல் பலாத்கார வழக்கில் ஈடுபட்டவனை இவன் என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக்கலாக இயந்திரத்தன்மையாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேமை கலெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது ஆண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு பரிசோதனை செய்வதற்காக ஸ்பேமை கலெக்ட் பண்ணுறது மெக்கானிக்கலாக பண்ணுறாங்க, இயந்திரத்தன்மையாக. சரி, அதனால் என்ன பண்ணாங்க, இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் மூலமாக என்ன டைரக்ஷன் எல்லா ரெஸ்பாண்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த ரத்த பதில் இந்த ஸ்பேம் கலெக்ட் பண்ணுறதாக இது மக்களில் பண்ணுறீங்க பொட்டன்சி டெஸ்ட்டுக்காக. இப்போ என்ன பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட் மாதிரி, அதாவது ரத்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிலையான இயக்க முறை, இதன் மூலமாக என்ன பண்ணாங்க, இதை கண்டக்ட் பண்ணி இவன் என்ன பண்ணாங்க, அது பொட்டன்ஷியா இல்லையா என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்க, இல்லை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்கியாக் பொட்டன்ஷியல் டெஸ்ட் என்பது என்னென்னா, இது பழங்கால இருக்குது. என்ன பண்ணாங்க, இவன் குற்றவாளின்னு சொன்னால் இவனையே அந்த சுய இன்பம் மூலமாக நிரூபித்து இவன் ஆண்மை உள்ளவன் தான் இல்லையான்னு இருந்தது பழங்காலத்தில். இப்போவும் தொடர்ந்து இருந்து வரதில்ல. அது இனிமேல் செய்யாதீங்க, இந்த அக்யூஸ்ட்டை போட்டு நீ சுய இன்பம் காணு, அது முன்னே ஆண்மை உள்ளவனா இல்லையா தெரிஞ்சுன்ற அந்த டெஸ்ட்டு நடத்தாதீங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்த ஹெச்சி மூலமாக டைரக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஏ நாகேந்திரன் குமார் சொல்கிறாருன்னா, இப்போ இவன் தான் பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றவாளியாக இருக்காருன்னா இவனை என்னவா கருத வேண்டும்னு சொன்னால், முதல்ல இவன் ஆண்மை உள்ளவன் தான், பொட்டன்ட் தான் என்று எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எப்போது வரை இவனே சொல்கிறான், இவனை என்ன பண்ணுறான், டாக்டர்கிட்ட போகிறான், இந்த பாருங்க ஐயா நான் இம்பார்ட்டண்ட்டு அப்படி என்று நிரூபித்தால் வரை, நிரூபிக்காத வரை என்ன பண்ணும், இவன் ஆண்மை உள்ளவனாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதே போல் இவன் ஆண்மை இல்லாதவன் என்பதை யார் நிரூபிக்கணும் அப்படி என்றால் இவன் தான் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இவருக்குள்ள ஆண்மை இருக்கா இல்லையா என்ற அந்த பரிசோதனையானது அனைத்து செக்ஷுவல் வைலன்ஸ், இந்த பாலியல் வன்முறை வழக்குகளுக்கும் மொத்தத்துக்கும் செய்யணுமான்னா நோ, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று இந்த பிளட் சாம்பிள் இருக்குல்ல, இந்த பிளட் சாம்பிள் இதுவே என்ன யாரே இந்த அக்யூஸ்டுடைய அந்த ரத்தம் மாதிரியே போதுமானது, அதை மட்டும் எடுத்தால் போதும். என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விக்டிம் இருக்காங்கல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய இந்த செமன் இருக்குல்ல, அதாவது இந்த இவன் பாலியல் பலாத்காரம் செய்ததால் இந்த இவனுடைய செமன் எங்கே இருக்கும், இந்த விக்டிம் கேர்ளுடைய இருக்கும், இந்த செமன் இருக்குல்ல, இதை ட்ரேஸ்வர் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிளட் சாம்பிளே போதும் சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிளட் சாம்பிள் என்ன பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். எதை கூட டிஆக்சி ரைபோ ஆக்சி நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட், அதாவது தமிழில் சொன்னால் இனக்கீட்டு அமில பரிசோதனை. அந்த பரிசோதனை சொல்ல இதுதான் டிஎன்ஏ. அப்போது இவனுடைய பிளட்டை மட்டும் எடுத்து, யாரு இவனுடைய ரத்தத்தை மாத்திரம் எடுத்து இவனுடைய விக்டிம்கள் செவன்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அந்த ரத்தத்தின் மூலமாகவே இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு மேட்ச் ஆச்சுன்னா அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து பாருங்க, இன்னொன்று இந்த அக்யூஸ் இருக்கல்ல, இவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கான், ஆண்மை இல்லாதவனே இருக்கிறான் நேச்சுரா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, தான் பொட்டன்ட்டாக ஆண்மை உள்ளவனா ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மாத்திரைகளை, அதாவது இந்த பாருங்க அப்ரோ டயாசிக் பில்லு இல்லை அதர் மெடிக்கேஷன்ஸ், அந்த மாதிரி தன்னை உற்சாகப்படுத்தி ஆண்மை உள்ளவனாக எரிக்ஷன் ஆகிறதுக்காக மாத்திரை எடுத்துக்கிறான். இல்லை வேறு ஏதாவது மற்ற மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், இந்த உதாரணத்துக்கு இந்த கேர்ள் என்ன பண்ணுறான், பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், இவன் சொல்கிறான், இல்லை பார்த்த பாருங்க நான் ஆண்மை இல்லாதவன், நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வரான். இங்கே கேட்குறாங்க, அம்மா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். அப்படி ஸ்டாண்ட் எடுக்கின்ற போது மருத்துவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், என்ன பண்ணணும், இன்வேசிவ் என்ன பண்ணணும், இதை டாக்டர்கள இதுதான் இவனுக்கிட்ட இப்போ இவன் தான் பண்ணியிருக்கான் குற்றம்னு சொன்னால், இவனுக்கு இந்த எண்டோஸ்கோபி மூலமாக இந்த பாருங்கள்
வாயு மூலமாக விட்டு குடல் ஃபுல்லாக விட்டு இங்கே இருக்க கேமரா இருக்கும். இந்த கேமரா மூலம் அதான் இன்வேசிவ் மெத்தட், உள்ளாழ்ந்து சென்று பார்த்து கண்டுபிடிக்கணும். இவன் இந்த மாதிரி பெனிட்ரேட்டிவ் செக்ஸுவல் ஆர்டர் செய்வதற்காக தன்னை கேப்பபுளாக ஆக்கிக் கொள்வதற்காக இந்த மாத்திரைலாம் எடுத்திருக்கானா? வயாகரா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான மாத்திரை ஏதாவது எடுத்து இந்த மாதிரி குற்றம் புரிந்திருக்கானா, இல்லை வேறு ஏதாவது மாத்திரை எடுத்தான்னு சொல்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இவ்வாறு கண்டுபிடித்து அப்ரோடைசிக் பில்லு ஆர் அதர் மெடிசன்ஸ் இது எடுத்துருக்கானு பார்த்துருக்கணும். அவ்வாறு இவன் என்ன பண்ணான், இந்த மாத்திரையை சாப்பிட்டு என்ன பண்ணுறான், இதெல்லாம் அது கேப்பபுளாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டான்ல, அதன் பிறகு நான் ஸ்டாண்ட் எடுக்கலாம் நீதிமன்றத்தில் நான் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறான்ல, அவ்வாறு சொல்லுகின்ற போது இன்வெஸ்ட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சாங்க இவன் மாத்திரை எடுத்துருக்குது. அப்போன்னா என்ன பண்ணோம், நீதிமன்றமானது இவன் என்ன பண்ணுறோம், தொடர்ந்து இவன் குற்றவாளியாக கருதி நீதிமன்றம் இந்த வழக்கை என்ன பண்ணும், விசாரணை செய்யும். இப்போ இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனில் 2182ல் இப்போ விக்டிம் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவன்டா, இவர்களுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கலாம், என்ன டெஸ்ட் எடுக்கக்கூடாது. அதே போல் இந்த அஃபண்டர் இருக்கான்னு அக்யூஸ் இருக்கான்னா அவனுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது என்பதை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்த வகுப்பில் வேற என்ன டைரக்ஷன் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.